இன்றைக்கி நம்ம பிடிக்காரனை மசியல் செய்ய போகிறோம். அதுக்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறோம். அதை மசிச்சு வச்சுட்டு தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை மிளகாய். அடுத்ததாக கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு பீஸ் போதும். அடுத்து பேனில் ஆயில் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு, வெந்தயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தோடையும் கலந்து விடணும். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச புளி இருந்ததில் அதோட தண்ணியை மட்டும் அதில் ஊற்றணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் போகும், பச்சை ஸ்மெல்லு. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான்.